டேமியன், இன்னும் 5 நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறமா பேட்டில் பிளட்டில் உன் கூட மோதி உன்னை வீழ்த்த போகிறேன். இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய நியூ ஜட்ஜ்மெண்ட்டோட பவர் என்ன அப்படிங்கிறத நீ புரிஞ்சிக்கொள்ள நேரம் வந்துடுச்சு. ஓ இல்லையா, நானும் உன்னை பழி வாங்குகிற நேரம் வந்துடுச்சு. என்கிட்ட இருக்கிற உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி தூக்கி காட்டுறன்னு ஆசையாக இருக்குதா? பட் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் என் டேடி டாமினிக் கூட தான் இந்த டைட்டில் வச்சுக்க போகிறேன். ஓ ஓ ஓ ஓ ஓ நீங்கள் 2 பேருமே பேசுனதை நான் நல்லாவே கேட்டுக்கிட்டு இருந்தேன். செம்மப்பா. படனா ஸ்பெஷலிட்டிக்காக ஒரு விஷயம் இருக்குதே, ஷார்க்கேஜ். இந்த கூண்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குது? என்ன லீவு, இதை பார்த்தோன்னே டாமு கொஞ்சம் பயப்படுறான் போல இருக்குது. அவனை தடவை விடுறியே. ஐயோ குழந்த பாவம். அது டேடி மாதிரியே இல்லை, இன்னும் என்னை சுற்றிக்கிட்டு இருக்குது மாமின் மாதிரியே இருக்குது. டாமு, இந்த கூண்டை பாருப்பா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை நீ எக்காரணத்தை கொண்டும் உடைக்க முடியாது போல இருக்குது. ஆமாம், ஒருவேளை கள்ள சாவி போட்டு வருவியா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா டேமியன் ஒன்றை பார்த்துருக்கோம் கல்ல சாவி போட்டு வராமல். இந்த கூண்டுக்குள்ளே நீ தத்தளிச்சிட்டு இருப்ப, பார்க்கும்போதே பரிதாபமாக இருக்குது. ஓ ஜாம், நீ வேணா கிட்ட பாரு. என்ன டாம், கோபப்படுறியா? ஐயோ, என்னுடைய பாப்பி கோபப்படுது. பார்க்கறதுக்கே பரிதாபமாக இருக்குது. இந்த கூண்டுக்குள்ளே அடைச்சி உன்னை தொங்க விடும்போது அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. டாம், நீ வேணா இந்த கூண்டில் பார்க்குறியா எப்படி இருக்குதுன்னு? உனக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குது.